நல்லவையை மட்டும் கற்பனை காணுங்கள், உங்கள் கற்பனையும் ஒரு நாள் நிஜமாகும். அட அட அட, இந்த ப்ரௌனி இருக்கே, இதை பேக் பண்ணும்போது என்ன ஸ்மெல்! எதிர்த்த வீடு பக்கத்து வீட்டுக்கெலாம் போயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். இந்த மாதிரி சாஃப்டான க்ரம்போட க்ரன்ச்சியான க்ரஸ்டோட ப்ரௌனி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஏடு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரௌனி செய்கிறதுக்காக 20 இன்ச் அளவுள்ள டின் எடுத்துக்கலாம். இதில் பட்டர் ஷீட்டை ஃபிட் பண்ணிவிட்டு ஆயில் அப்படி இல்லைனா பட்டரை பாட்டம் சைட்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. டின் ரெடி ஆயிடுச்சு. ப்ரௌனிக்கு தேவையான 3 முட்டையை வார்ம் வாட்டரில் 3 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ சோக் பண்ண முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நிறைய பேர்கிட்ட எக் பீட்டர் இருக்காது, விஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இன்றைக்கி விஸ்கில் இந்த ரெசிபியை செஞ்சு காமிச்சிருக்கேன். கொஞ்சமாக பாத்திரத்தை சாய்வாக வச்சு இதே மாதிரி பீட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே நல்ல ஃபோம் க்ரியேட் ஆகும். இப்போது இது கூட 300 கிராம் நார்மல் சுகரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனி ரெசிப்பியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போது ஹோல் சுகரையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நல்ல க்ரீம் கலருக்கு ஃபோம் க்ரியேட் ஆகி வரும். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். திக்கான எசன்ஸ் அப்படின்னா 1 டீஸ்பூன் போதும். இது இப்போ ஒரு ஓரம் இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 65 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. கூடவே 125 ml ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸிங்கை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணும். கெட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸிங்கை இப்போது எக் மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பீட் பண்ண தேவையில்லை, ஸ்மூத்தாக ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இது கூட 85 கிராம் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதாவை 2 பாகமாக பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே எக் பீட் பண்ணுறீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் பண்ணுங்கள், ப்ராப்பராக உங்களுக்கு ஃபோம் க்ரியேட் ஆகும். இந்த பேட்டரை ரெடி பண்ணி வச்ச மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரிப்பன் மாதிரி அழகாக விழுகுது இல்லையா? இதுதான் ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி. ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி பபிள்ஸை பிரேக் பண்ணிடலாம். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது 170 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சாஃப்டான க்ரம்போட க்ரன்ச்சியான க்ரஸ்டோட ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா இதே மாதிரி கார்னிஷிங் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மேலே போர் பண்ணியிருக்கேன். இது முழுக்க ஆப்ஷனல். எப்படா கட் பண்ணுவோம் அப்படின்னு எங்கள் வீட்டு குட்டீஸ் வெயிட் பண்ணுறாங்க. இதே மாதிரி ப்ரௌனி பண்ணி கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணுறதுக்கான நேரம். ரொம்பவே பொறுமையாக அழகாக பீஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.